ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வீட்டிலையே நாம் ரொம்பவே டேஸ்டியான ஆரோக்கியமாக உங்களுக்கு பீஸா தான் செய்ய போகிறோம். அதுவும் கோதுமை மாவில் தாங்க இன்றைக்கி பண்ண போகிறோம். குழந்தைங்க எல்லாருமே பீஸா அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா இந்த மெத்தடு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நாம் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. சோடா மாவு, ஈஸ்ட் எதுவுமே சேர்க்காம தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இதுக்கு நம்ம கோதுமை மாவை எடுத்து இந்த மாதிரி ஜலிச்சு வச்சிடணுங்க. கோதுமை மாவு சளிக்கலை அப்படின்னா அதில் லைட்டாக அந்த உமி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு கொஞ்சம் ரஃப்பாக மாவு தெரியும். அதனால தான் நான் கோதுமை மாவில் நல்லா சளிச்சிட்டேன். சளிச்சதுக்கப்புறம் அது கூடவே கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேங்க. உப்பு ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெயை போட்டு நல்லா இன்னும் கொஞ்சம் எண்ணெய் போட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக நெய் அதை ஹீட் பண்ணிவிட்டு ஊற்றுங்க. ஏன்னா நீங்கள் நெய் ஊற்றையில் என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு நல்லா இந்த சாஃப்ட்டு கிடைக்கும். அதனால தான் நெய் ஊற்றுறோம். இப்போ எல்லாம் ஊற்றியாச்சு. இப்போ நீங்கள் முதல்ல மாவை நல்லா எல்லாத்துக்கும் பிசைஞ்சு விடுங்க, கலந்து எல்லாத்தையும். ஏன்னா நீங்கள் தண்ணி ஊற்றிட்டீங்க அப்படின்னா அங்கங்கே தேங்கிடும். அதனால் நீங்கள் நல்லா எல்லாத்துலேயும் படுற மாதிரி நல்லா பிசைங்க. இப்போ நீங்கள் மாவை பிடிச்சி பார்த்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு தெரியும், அது ஒரு உருண்டை மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். நல்லா அப்படி நீங்கள் பிணையிலேயே உங்களுக்கு நல்லா சாஃப்ட்டு கிடைக்கும். உங்களுக்கு நான் இப்போ நல்லா மாவை பிடிச்சி காமிக்கிறேன். நல்லா கொழுக்கட்டை மாதிரி நம்மளுக்கு மாவு இந்த மாதிரி ரெடி ஆயிரும். இப்போ நம்ம தண்ணியை ஊற்றிட்டு கொஞ்சமாக பிசைய போகிறோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க. அப்போ தான் நம்மளுக்கு மாவு நல்லா பக்குவமாக பிசைய முடியும். எப்பயுமே நீங்கள் பரோட்டாவாக இருக்கட்டும், இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி செய்கிறதா இருக்கட்டும், மாவை ஒரு 5 அல்லது 10 மினிட்ஸ் நல்லா பிசைங்க. பிசைகிறதுலாங்க அந்த சாஃப்ட் இருக்கும். நீங்கள் லைட்டாக பிசைஞ்சிட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சாஃப்ட் இருக்காது. இப்போ நம்ம கடாயை சூடு பண்ணிவிட்டு கொஞ்சமாக கோதுமை மாவு தான் போட போகிறோம். மைதாவே சேர்க்க போகிறது கிடையாது. இந்த மாதிரி கொஞ்சம் ஹெல்த்தியாக பண்ணி கொடுங்க. அப்போ தான் குழந்தைங்களுக்கு உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். ஏன்னா இப்போல்லாம் நம்மளுக்கு கண்டதை குழந்தைங்க சாப்பிட்றாங்க. வீட்டிலையே நீங்களே பீஸா ரெடி பண்ணி கொடுங்க. அதுதான் ரொம்ப நல்லது. அது கோதுமை மாவில் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதே டேஸ்ட் இருக்கும். டேஸ்ட்டு கொஞ்சம், அதாவது நான் அதே டேஸ்ட்னு சொல்கிறது இப்போ கடையில் கொடுக்குற அளவுக்கு இருக்காது. அவங்க சோடா இந்த மாதிரி ஈஸ்ட்டு நிறையா சேர்ப்பாங்க. அது டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். இதே நீங்கள் நம்ம வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணும்போது ஆரோக்கியமும் சேர்ந்து இருக்கும். அதுக்காக தான் வீட்டிலேயே ப்ரிப்பேர் பண்ண சொல்கிறேன். இப்போ நீங்கள் லைட்டாக கொஞ்சமாக அது மாவில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு வறுத்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க. இது நம்ம அந்த இதுக்கு ரெடி பண்ண போகிறோம். ஒரு க்ரீம் மாதிரி ரெடி பண்ண போகிறது. இதே மைதா மாவுலேயும் பண்ணலாம். மைதா மாவில் பண்ணும்போது கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். இந்த மாவுலேயும் பண்ணும்போது நம்மளுக்கு டேஸ்ட் அப்படி சூப்பராக இருக்கும். நீங்கள் இதில் லைட்டாக கொஞ்சமாக உப்பு கூட சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நான் கொஞ்சமாக தான். நீங்கள் இதே மாதிரி நீங்கள் மாவு கிளறையில் உடனே தண்ணி ஊற்றிடாதீங்க. அது கெட்டியாக வந்துடும். அது கட்டிப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் இது பண்ணவே முடியாது. ஸோ அதனால் கை விடாமல் அப்படியே கிண்டிகிட்டே இருங்க. இந்த சிரப்பு நம்ம சூப்பராக ரெடி பண்ணலாம். இப்போ ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியாக இருக்க ரெடி பண்ணிடுங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இதை இறக்கி ஆற வச்சிடலாம். ஆற வச்சதுக்கப்புறம் இதுலேயுமே நானுமே கொஞ்சமாக லைட்டாக கொஞ்சம் உப்பு போட்டேன். ஏன்னா அப்போ தான் அந்த டேஸ்ட் நம்மளுக்கு உப்பு இருந்தால் தான் அந்த டேஸ்ட் நம்மளுக்கு இருக்கும். இப்போ நம்மளுக்கு இந்த சிரப்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம இதை தனியாக எடுத்து வச்சுட்டு இன்னொன்று ரெடி பண்ண போகிறோம். ஏன்னா எப்போயுமே பீஸாவுக்கு சாஸ் நம்ம ஒயிட் அண்டு இந்த டொமேட்டோ அது ரெண்டுமே ஊற்றுவாங்க. நம்ம இன்றைக்கி ஒயிட் சாஸ் ரெடி பண்ணியாச்சு. இதை ரெடி பண்ணதுக்கப்புறமா இதை இறக்கி வச்சிடலாம். இறக்கி வச்சுட்டு நாம் தக்காளி சாஸ் பண்ண போகிறோம். இப்போ அதையுமே தக்காளி சாஸ் பண்ணாமல் ஒரு சட்னி மாதிரி ரெடி பண்ண போகிறோம். அதையும் அந்த சட்னியவே நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா அந்த பீஸாவில் தடவிடலாம். அதுக்கு நாம் ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம் இதை தான் எடுத்திருக்கோம். இந்த தக்காளி வெங்காயத்தில் கொஞ்சம் கூட ஆயில் போடக்கூடாதுங்க. ஆயில் போட்டிங்க அப்படின்னா இதை அந்த மிக்சியில் நம்ம அரைக்கையில் என்ன ஆகும் அப்படின்னா எண்ணெய் பசை இருக்கும். ஸோ அதனால் நாம் எந்த எண்ணெய் ஊற்றாமல் நம்ம அப்படியே தான் இதை ஃப்ரை பண்ண போகிறோம். வெங்காயத்தையும் தக்காளி ரெண்டையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறங்க. இது கூடவே நான் 2 காஷ்மீர் மிளகாய் போட்டிருக்கேன். இந்த மிளகாய் ஏன் போட்டேன் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கலர் வரும். நம்ம கலருக்கு எந்த ஃபுட் கலர் சேர்க்க போகிறதில்ல. இந்த மாதிரி நம்ம மிளகாய் சேர்க்கும்போது நல்ல கலர் கொடுக்கும். அதுவும் காஷ்மீர் மிளகாய் நல்ல கலர் கொடுக்கும். அதுக்காக 2 மிளகாய் சேர்த்துட்டு அது கூடவே கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேங்க. இதில் நான் வீட்டில் இருக்க மிளகாய் தூள் தான் இன்றைக்கி ஆட் பண்ணேன். நீங்கள் உங்களுக்கு அந்த மிளகாய் தூள் வேண்டாம் அப்படின்னா சிக்கன் மசாலா அல்லது மட்டன் மசாலா இந்த 2 மசாலாவில்
ஏதாவது ஒன்று வந்து நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். எனக்கு வந்து அது வேணாம், பியூராக நம்ம வந்து ஆரோக்கியமாக செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா வெறும் மிளகாய்த்தூள் மட்டும் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேங்க. இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து வதக்கிட்டு இதை வந்து நம்ம வந்து தனியாக ஆற வச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா இதை நல்லா ஆறினதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து அரைக்க போகிறோம். இப்போ நம்ம வந்து இதுக்கு வந்து குடமிளகாய் தான் வந்து எடுத்திருக்கேன். என்ன கலராக இருக்குன்னு பார்க்காதீங்க. உங்கள் ஊரில், அதாவது உங்கள் ஊர்லேன்னு சொல்லிட்டேன், சாரி, நம்ம ஊரில் வந்து இந்த பச்சை சிகப்பு இதெல்லாம் இருக்குது. ஆனால் நீங்கள் உங்களுக்கு வந்து என்ன பிடிக்குமோ அந்த கலரில் வந்து வாங்கிக்கிறங்க. நான் வந்து இன்றைக்கி வந்து இது 2 கலர் தான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். இப்போ வந்துட்டு நம்ம வந்து ரெண்டையும் வந்து எடுத்து வச்சாச்சு. அதாவது அங்கங்கே என்னென்ன பொருள் கிடைக்குதோ அந்த பொருளுக்கு ஏற்றாற் போல் தான் நம்ம வந்து இருக்க முடியும். அது எல்லாருக்குமே வந்து தெரியும். அந்தந்த ஊரில் என்னென்ன பொருள் காய்கள் கிடைக்குதோ அதை வச்சு தான் நம்ம வந்து செய்ய முடியும். இங்கேயுமே வந்து பச்சை கலரில் வந்து இந்த குடமிளகாய் வந்து கிடைக்கிது. நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமே அப்படிங்கிறதுக்காக இது 2 வந்து வாங்கினேன். இப்போ நம்ம கடாயை சூடு பண்ணிவிட்டு, அதாவது கடாய் மீன்ஸ் அந்த தோசைக்கல்லை சூடு பண்ணிவிட்டு அதில் நல்லா கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிடலாம். எண்ணெயை ஊற்றி இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் படுற மாதிரி வந்து நல்லா வந்து தேய்ச்சி விடுங்க. தேய்ச்சி விட்டு நல்லா வந்து இது கடாய் வந்து சூடாகட்டும். இப்போ நீங்கள் இதே வந்து இட்லி தட்டோ ஏதோ வச்சிங்க அப்படின்னா கீழே வந்து கொஞ்சம் உப்பு போட்டுட்டு நம்ம எப்படி இந்த கேக்லாம் மேக் பண்ணுவோமோ அது மாதிரி மேக் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து நான் அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ண போகிறதில்ல. தோசைக்கல்லையே இது பண்ணும்போது நம்மளுக்கு வந்து என்ன ஆகும்னா சீக்கிரம் வந்து குக் ஆயிரும். அதுக்காக தான் வந்து நான் இதை பண்ணுறேனே. முக்கியமாக காரணம் இது சீக்கிரம் வந்து குக் ஆயிரும். 2வது நம்ம வந்து கேஸ் அடுப்பில் வச்சோம்னா சீக்கிரம் குக் ஆயிரும். இது வந்து நான் வந்து கரண்ட் அடுப்பு தான் வந்து வீட்டில் யூஸ் பண்ணுறதுனால இது கொஞ்சம் லேட்டாக தான் வந்து ஆகும். இப்போ நம்ம கொஞ்சம் சப்பாத்தியை வந்து கொஞ்சம் தடிமனாக வந்து எடுத்துக்கிறோம். ஏன்னா பீஸாக்கு வந்து லேசாக போட்டிங்க அப்படின்னா கீழே வந்து கருக ஆரம்பிச்சிடும் உடனேயே. அதனால் நம்ம வந்து கொஞ்சம் வந்து கனமாக போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் நேரம் வந்து ஒரு 10லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் கீழே வந்து கருகாமையே கிடைக்குங்க. அதுக்கு தாங்க இப்போ மேலே வந்து நம்ம அந்த வெள்ளையாக ரெடி பண்ண வச்சோம் இல்லையா, அந்த சிறப்பை வந்து தடவிட்டு இந்த ஃபோக்கை வச்சு என்ன செய்யலாம்னா எல்லா இடத்துலையும் வந்துட்டு நல்லா வந்து அழுத்தி விடலாங்க. இது முன்னாடியே நீங்கள் வந்து இந்த சப்பாத்தி தேய்ச்சிட்டு கூட அழுத்தி வச்சுருக்கலாம். நான் வந்து இப்போ வந்து அப்படியே தான் வந்து பண்ணினேன். ஏன்னா இப்படி பண்ணும்போது கீழே வந்து என்ன ஆகும்னா லைட்டாக சூடாகிக்கிட்டு இருக்கும். நம்ம அந்த வந்து இந்த ஃபோக்கை வச்சு ப்ரெஷ் பண்ணும்போது அது வழியாக நம்மளுக்கு வந்து சீக்கிரம் வந்து வேக ஆரம்பிச்சிடும். அதுக்காக தான் வந்து நம்ம வந்து இதை வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ வந்து நம்ம வந்து இதை ரெடி பண்ணதுக்கு அப்புறமா இதை வந்து இது மேலேயே வந்து எல்லாத்தையும் வந்து தடவை போகிறோம். நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி பெரிய தவா இருந்தது அப்படின்னா அதை வச்சு கூட வந்து ரெடி பண்ணலாம். நான் வந்து தோசைக்கல்லையே வந்து ஈஸியாக வந்து ரெடி பண்ணியாச்சு. இன்னும் கொஞ்சம் ஒயிட் சாஸை வந்து அதில் வந்து ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே நம்ம வந்து இந்த அரைச்சி வச்ச அந்த தக்காளி இருக்கு இல்லையா, அதையும் வந்து அது கூடவே வந்து நம்ம வந்து போட்டு எடுத்துலாம். தக்காளி வந்து கொஞ்சம் எதலெதலாக தான் வந்து இருக்கணும். ஏன்னா நம்ம அது பீஸாவுக்கு வந்து மேக் பண்ணையில் கொஞ்சம் வந்து எதலெதலாக எடுத்தால் தான் நம்மளுக்கு வந்து அந்த டேஸ்ட் வந்து இருக்கும். அதுக்காக தான் வந்து கொஞ்சம் எதலெதலாக நம்மளுக்கு கலருது வந்து முக்கியமாக வேணும். 2வது அந்த புளிப்பு தன்மை வந்து வேணும். அதுக்காக தான் வந்து இந்த மாதிரி எடுத்துருக்கோம். தக்காளி வந்து நல்லா அரைஞ்சிரும். காஷ்மீரி மிளகாய் வந்து சீக்கிரம் வந்து அரையாது. அது வந்து அப்படியே மேலே கொஞ்சம் எதலெதலாக இருக்கும், அவ்வளோதான். இப்போ நம்ம எல்லாத்தையும் தடவுனதுக்கு அப்புறமா நம்ம நறுக்கி அந்த வெங்காயத்தை வந்து மிளகாய் இருக்கு இல்லையா, குடமிளகாய், அதை வந்து போட்டுட்டு இது வந்து ஆலிவ்னா என்னென்னா நம்ம ஆலிவ் ஆயில் இருக்கு இல்லையா, அது பண்ணுவாங்க இல்லையா, அந்த ஆலிவ் தான். இதே வந்து ஊறுகாய் மாதிரி வந்து போட்டு உப்பு போட்டு வந்து வச்சுருப்பாங்க. நீங்கள் கடைகளில் போய் அந்த ஆலிவ் கேட்டிங்கனாவே வந்து கொடுப்பாங்க. அது இல்லைன்னா கூட நீங்கள் வந்து வேறு காய்களை வந்து யூஸ் பண்ணி இந்த வந்து செஞ்சுக்கலாம். நம்ம ஃபைனலாக வந்து சீஸ் அப்படியே தூவி விட்டுட்டு 10லேருந்து 20 மினிட்ஸ் வரைக்கும் வேக வச்சுட்டு எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான கடைகளிலே கிடைக்கக்கூடிய அப்படியே உங்களுக்கு டேஸ்ட்டில் பீஸா ரெடி. நீங்களும் இதே மாதிரி ஹெல்த்தியாக உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து செஞ்சு கொடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோ நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, பாய்.